السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் தொடர்ச்சியாக இந்த காலை வேளையிலே நாம் அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை படித்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அவனுடைய வார்த்தைகளாகிய இந்த குர்ஆனை சரியான முறையிலே புரிந்து ஈமான் கொண்டு அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சூரத்துல் பக்ராவினுடைய 103வது வசனங்கள் வரைக்குமான வசனங்களுக்கான தஃப்சீரை சென்ற வகுப்புகளிலே நாம் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பில் 104வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். 104வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலூ ராஇனா வகூலு உன்துர்னா வஸ்மஊ வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ராயினா என்று சொல்ல வேண்டாம், மாறாக உந்துர்னா என்று சொல்லுங்கள். அவர் சொல்வதை செவிமடுங்கள். வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம். நிராகரிப்பாளர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். அதாவது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோபமும் பொறாமையும் கொண்டவர்களாகவே காணப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு தூரம் நிந்தனை செய்ய முடியுமோ, நோவினை செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு அவர்கள் நிந்தனை செய்தார்கள், நோவினை செய்தார்கள். அது செயற்பாடாகவும் இருந்தது, சொற்களாகவும் இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா முஃமின்களை அழைத்து சொல்கிறான், நீங்கள் நபியை பார்த்து ராயினா என்று சொல்ல வேண்டாம், உந்துர்னா என்று சொல்லுங்கள். ராயினா உந்துர்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை தரக்கூடிய சொற்களாகும். உந்துர்னா என்றால் எங்களை அவதானியுங்கள், எங்களை பாருங்கள் என்கிற அர்த்தங்கள் இருக்கின்றன. ராயினா என்றாலும் எங்களை அவதானியுங்கள், எங்களை பாருங்கள் என்கிற அர்த்தத்தை தரக்கூடியது. ஆனால் யூதர்கள் அவர்களுடைய மொழியில் ராயினா என்றால் கேலி செய்வதற்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் அடிப்பதற்காக அவர்களுக்குள் இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். எங்களை பாருங்கள் என்று சொல்வதற்காக ராயினா என்கிற வார்த்தையை பயன்படுத்தி, இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தை. அரபு மொழியில் எங்களை அவதானியுங்கள் என்கிற கருத்து இருந்தாலும், யூதர்களுடைய மொழியில் அதற்கு கேலி செய்கிற அர்த்தம் இருந்தது. எனவே அவர்கள் கேலி செய்வது அவர்களுடைய நோக்கமாக காணப்பட்டது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை நபிக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் தெளிவான கருத்தை தரக்கூடிய உந்துர்னா என்கிற வார்த்தையை சொல்லுங்கள் என்று மூமின்களை பார்த்து அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். இந்த இடத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலாவது, ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல, யூதர்கள் எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமையும் காழ்ப்புணர்வும் கோபமும் கொண்டு செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். அதை இந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா நமக்கு சுட்டி காட்டுகிறார். இரண்டாவதாக, ஒரு விஷயத்தை நாம் அடைவதற்கு நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் மட்டும் போதாது, அதற்கான வழிமுறையும் சரியாக இருக்க வேண்டும் என்கிற முக்கியமான ஒரு விதியை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே நமக்கு சொல்லித் தருகிறார். அதாவது அரபியிலே சொல்லுவார்கள், காயிதா, ஒரு முக்கியமான விதி, அல் காயா லா துபர்ரிருல் வசீலா. நோக்கம் வழிமுறையை நல்லதாக்க மாட்டாது. இப்போ நோக்கமும் நல்லதாக இருக்க வேண்டும், அதை அடைகிற வழிமுறையும் நல்லதாகவே இருக்க வேண்டும். இப்போ இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, எங்களை நீங்கள் அவதானியுங்கள், பாருங்கள் என்று சொல்லுகிற அந்த விஷயத்தில் சஹாபாக்களுடைய நோக்கம் நல்லதாக இருந்தது. ஆனால் அதற்காக ராயினா என்கிற அந்த வார்த்தை பொருத்தமற்றதாக இருந்தது. எனவே அல்லாஹ் அந்த வார்த்தையை மாற்றச் சொல்லுகிறார். எனவே நம்முடைய நோக்கங்கள் நல்லதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை அடைவதற்காக நாம் பயன்படுத்துகிற வழிமுறைகளும் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். மூன்றாவதாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான ஒரு பாடம், யூதர்களுக்கு நாம் ஒப்பாக கூடாது என்கிற ஒரு முக்கியமான அம்சமாகும். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த அடிப்படையை ஆழமாகவே கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் யூதர்களுக்கு ஒப்பாக கூடாது என்கிற இந்த அடிப்படை. அதனால்தான் ஆஷூரா நோன்பு விஷயத்தில் சஹாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், யூதர்களும் பிறை 10 நோன்பு பிடிக்கிறார்கள் முஹர்ரம் மாதத்தில், நாமும் அந்த பிறை 10 பிடித்து கொண்டு வருகிறோம், யூதர்களோடு ஒத்துப்போவது போலல்லவா இருக்கிறது என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ல இன் இஷ்துல் ஆமல் காதிம் ல அசூமன் தாஸிஅ. அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஆவதும் நோன்பிருப்பேன் என்று சொன்னார்கள். பிறை 9லும் நோன்பிருப்பேன் என்று சொன்னார்கள். யூதர்களுக்கு மாறு செய்வது என்பது இஸ்லாமிய பாரம்பரியத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. இப்போ சொல்லுகிறார்கள், நவ்விஃபு அஃப்னியத்தக்கும் வலா துஷப்பிஹுல் யஹூத். உங்களுடைய முற்றங்களை நீங்கள் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள், யூதர்களுக்கு ஒப்பாகாதீர்கள் என்று சொன்னார்கள். இவ்வாறு பல விஷயங்களை சுட்டிக்காட்டி, தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள், ஆண்களுக்கு சொல்கிறார்கள், தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள், யூதர்களுக்கு ஒப்பாகாதீர்கள் என்று சொன்னார்கள். இப்போ யூதர்களுக்கு ஒத்துப்போவது என்பது முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு விஷயமாகும். ஆனால் கவலைக்கிடமான அம்சம் என்னவென்றால், நம்முடைய சமுதாயம் யூத கலாச்சாரங்களை, யூதர்களை வெறுத்து கொண்டு, யூதர்களுக்கு எதிராக துஆ செய்து கொண்டு, யூதர்களுடைய கலாச்சாரங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சி செய்வதுதான் ஆச்சரியமானதாகும். அதிலும் குறிப்பாக நம்முடைய வாலிபர்கள், ஆண்களிலும் பெண்களிலும், முடியுடைய கலாச்சாரமாக இருக்கலாம், ஆடை கலாச்சாரமாக இருக்கலாம், அல்லது ஆண் பெண் உறவு கலாச்சாரமாக இருக்கலாம். இவ்வாறான விஷயங்களிலே யூதர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பொதுவாக முஸ்லீம்கள் அவர்களுடைய தனித்துவத்தை பேண வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் ஒரு மனிதனுடைய இம்மை மறுமை வெற்றிக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ அந்த தெளிவான வழிகாட்டல்கள் இஸ்லாத்தில் இருக்கும்போது
ஏனையருடைய கலாச்சாரங்கள் நமக்கு தேவையற்றவையாகும். இதனுடைய அர்த்தம் அவர்களை இழிவுபடுத்துவதோ அல்லது அவர்களை நோவினை செய்வதோ அல்ல. மாறாக அவர்கள் அவர்களுடைய தனித்துவத்தை பேணி நடப்பது போல நாம் நம்முடைய தனித்துவத்தை பேணி நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இப்போ அவர்கள் நம்முடைய மார்க்க விழுமியங்களில் உள்ள நடைமுறை அம்சங்கள், உதாரணமாக நம்முடைய பெண்கள் அணியக்கூடிய இஸ்லாமிய ஆடையை அவர்களுடைய பெண்கள் அணிவதே இல்லை. நம்முடைய ஆண்கள் அணியக்கூடிய இஸ்லாமிய ஆடை பாரம்பரியத்தை அவர்கள் பின்பற்றுவதே இல்லை. அதை நம்ம பெரிதுபடுத்துவதில்லை. அதே போல அவர்களும் பெரிதுபடுத்தக்கூடாது. அது அவர்களுடைய கலாச்சாரம், இது நம்முடைய கலாச்சாரம். இங்கே இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்றால், உங்களுடைய கலாச்சாரத்தை, உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் பேணுங்கள் என்று முஸ்லிம்களுக்கு சொல்கிறது. அதை விட்டு கொடுக்காதீர்கள். மற்றவர்களுடைய கலாச்சாரங்களின் பின்னால் நீங்கள் போகாதீர்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொதுவாக மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமுதாயத்தின் கலாச்சாரங்களுக்கு ஒத்துப்போகிறாரோ அவர்களும் அவரை சார்ந்தவரே என்று சொன்னார்கள். எனவே யூதர்கள் ராயினா என்று சொன்னார்கள், நீங்கள் உந்துர்னா என்று சொல்லுங்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா இங்கே சொல்வதன் மூலம் அவர்களோடு நாம் ஒத்துப்போவது, கலாச்சார மார்க்க விஷயங்களில் ஒத்துப்போவது கூடாது என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறார். இந்த ராயினா என்று எப்படி கருத்தை திரிவுபடுத்தி இவர்கள் இந்த இடத்தில் பயன்படுத்த முயற்சி செய்கிறார்களோ அதுபோலதான் சலாம் சொல்லும் போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக லாமை எடுத்துவிட்டு, அஸ்ஸலாம் என்கிற இடத்தில் உள்ள லாமை எடுத்துவிட்டு அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் உங்களுக்கு பாதுகாப்பு, அமைதி உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும் என்கிற கருத்து. அஸ்ஸாமு அலைக்கும் என்றால் உங்கள் மீது அழிவும் நாசமும் உண்டாகட்டும் என்கிற அர்த்தம். இப்படியான போக்கில் இந்த வசனமும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்கலாம். அல்லாஹு தஆலா தொடர்ந்து மூமின்களை பார்த்து சொல்லுகிறான், வஸ்மஉ, நீங்கள் உந்துர்னா என்று நபியை பார்த்து சொல்லுங்கள், எங்களை பாருங்கள் என்று. அதே நேரத்தில் நபி சொல்லுவதை நீங்கள் செவிமடுத்து கேளுங்கள். யூதர்களைப் போல இருந்து விடாமல் நபி சொல்வதை செவிமடுத்து கேளுங்கள். வலில் காஃபிரீன அதாபுன் அலீம், காஃபிர்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்து இந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். 105வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் வலல் முஷ்ரிகீன அன் யுனஸ்ஸல அலைக்கும் மின் கைரின் மின் ரப்பிக்கும் வல்லாஹு யக்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மன் யஷா வல்லாஹு துல் ஃபத்லில் அதீம். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலும் முஷ்ரிக்குகளிலும் உள்ள நிராகரிப்பவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலும் முஷ்ரிக்குகளிலும் உள்ள நிராகரிப்பவர்கள் அல்லாஹ்விடமிருந்து உங்கள் மீது நன்மைகள் இறங்குவதை விரும்ப மாட்டார்கள். வல்லாஹு யக்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மன் யஷா, அல்லாஹ் தான் நாடுவோரை தனது அருளுக்கு உரியவர்களாக ஆக்குகிறான், தன்னுடைய அன்புக்கும் ரஹ்மத்துக்கும் உரியவர்களாக ஆக்குகிறான். வல்லாஹு துல் ஃபதுலில் அதீம், அல்லாஹ் மகத்தான அருளுக்குரியவன் என்று இந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா பல செய்திகளை நமக்கு சொல்லுகிறார். முதலாவதாக, அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களில் நிராகரிப்பவர்கள் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் நிராகரிப்பவர்கள். இப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் நிராகரிப்பவர்கள் என்று சொல்வதிலிருந்து தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு நபி அவர்களை ஈமான் கொள்ள தவறினால், அது யூதர்களாகவும் இருக்கலாம்
கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை ஈமான் கொள்ள தவறினால் அவர்கள் காஃபிர்கள். இது ஒரு சட்டமாகும். நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் அந்த காலத்தில் இருந்த அஹ்லுல் கிதாப் காஃபிர்கள். இதிலிருந்து பல சட்டங்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ சிலருக்கு கன்ஃபியூஷன் என்னென்றால், இன்று யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அறுக்கிற பிராணிகளை நாம் சாப்பிடலாமா இருந்தால் இவர்கள் நிராகரிப்பவர்கள் என்று சொல்வார்கள். இப்போ இன்று இருக்கிறவர்கள் நிராகரிப்பவர்களாக இருப்பவர்கள் போல நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த யூத கிறிஸ்தவர்களும் நிராகரிப்பவர்களாகவே இருந்தார்கள். எனவே அன்று அவர்கள் அறுக்கிற பிராணிகள் நமக்கு ஹலால் என்று சொன்னால், இன்றும் அவர்கள் அறுக்கிற பிராணி ஹலால் என்பதுதான் சட்டமாகும் என்பதை நவீன கால சட்டத்துறை அறிஞர்கள் குறிப்பிடுவதை இந்த வசனத்தின் நிழலில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு விஷயம். இரண்டாவதாக, வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் நிராகரிப்பவர்களும் முஷ்ரிக்குகளில் உள்ள நிராகரிப்பவர்களும் உங்கள் மீது அல்லாஹ்விடமிருந்து நன்மைகள் இறங்குவதை விரும்ப மாட்டார்கள் என்று சொல்கிறார். இப்ப யூதர்கள் ஏன் விரும்ப மாட்டார்கள் என்றால், யூதர்களுக்கு பொறாமை, மூமின்கள் மீது, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமை இருக்கிறது என்பதை அல்லாஹ் பல இடங்களில் சுட்டி காட்டுகிறான். ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் மூமின்கள் மீது பொறாமை உள்ளவர்கள். அந்த பொறாமை காரணத்தினால்தான் அவர்கள் மூமின்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து நலவுகள் இறங்குவதை அவர்கள் விரும்புவதில்லை. முஷ்ரிக்குகளை பொறுத்தவரையில் அவர்கள் அறியாமையும் அவர்களுடைய மூதாதையர்களை பின்பற்றி கொண்டும் இந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இப்போ அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நாடியவர்களை அல்லாஹ் உரித்தாக்குகிறார். அதாவது அவன் விரும்பியவர்களுக்கு ரஹ்மத்தை கொடுக்கிறார். அந்த வகையில் அல்லாஹ் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல ரஹ்மத்துகளை கொடுத்தான். அதில் மிக பிரதானமான ரஹ்மத் தான் அவர்களுக்கு நுபுவத்தையும் ரிசாலத்தையும் அல்லாஹ் கொடுத்தது. அதனால தான் ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை சர்வ உலகங்களுக்கும் ரஹ்மத்தாக அன்றி இறக்கவில்லை என்று அனுப்பவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு துல் ஃபதுலில் அதீம், அல்லாஹ் அருள் நிறைந்தவன், மகத்தான அருள்கள் எல்லாம் அல்லாஹுக்கே சொந்தம். இங்கே அல்லாஹு தஆலாவுக்கு ரஹ்மத் என்கிற ஒரு சிஃபத் இருப்பதையும் அல்லாஹுக்கு மஷிஅத் என்கிற ஒரு சிஃபத் இருப்பதையும் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இது தொடர்பாக ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய சிஃபத்துகளில் ரஹ்மத் என்கிற ஒரு சிஃபத் இருக்கிறது. மஷியத் என்றால் நாடுதல் என்கிற ஒரு சிஃபத்தும் இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா 106வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாம் ஏதேனும் ஒரு வசனத்தை மாற்றினால் அல்லது அதை மறக்கச் செய்தால் அதைவிட சிறந்ததை அல்லது அதை போன்றதை கொண்டு வருவோம். நாம் ஒரு வசனத்தை மாற்றினால் அல்லது மறக்கச் செய்தால் அதைவிட சிறந்த ஒன்றை அல்லது அதை போன்ற ஒன்றை நாம் கொண்டு வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் பேராற்றலுடையவன் என்பதை நீர் அறியவில்லையா என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒரு கேள்வியை தொடுக்கிறார். உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த வசனம் விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு வசனமாகும். இதிலே குறிப்பாக அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையையும் அல் குர்ஆனிலே உள்ள நஸ்ஹ் என்கிற ஒரு சட்டத்தையும் பற்றி பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பில் இதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கலாமை சரியாக அறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த